வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இப்போ பார்க்க போகிற லெசன் ஃபர்கெட்டிங், ரிட்டன் பை ராபர்ட் வில்சன் லிண்ட். இவங்க ஒரு ஐரிஷ் ரைட்டர். இவங்க நிறைய எஸ்ஸைஸ் எழுதியிருக்காங்க. இவங்க ஒரு கிரேட்டஸ்ட் எஸ்ஸேயிஸ்ட். இவங்க ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய நியூஸ் பேப்பர் மேகசின்ல நிறைய ஆர்டிகிள்ஸ் எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லெசன் ஃபர்கெட்டிங் அப்படிங்கிறதும் ஒரு எஸ்ஸை தான். இந்த எஸ்ஸைல ராபர்ட் லிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது மனுஷங்க மறக்கிறதுனால, அந்த ஃபர்கெட்டிங் அதனால என்னென்ன தப்புலாம் செய்கிறாங்க அதெல்லாம் இந்த எஸ்ஸைல சுட்டி காட்டியிருப்பாங்க. சம் பீப்புள் லெட்டர்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை போஸ்ட் பண்ண மறந்துடுவாங்க. சில பேர் ட்ராவல் பண்ணி போகிறப்ப அம்பர்லாவை மறந்துடுவாங்க. இல்லைன்னா அவங்களோட வாக்கிங் ஸ்டிக்கை மறந்து போயிருப்பாங்க. இல்லைன்னா விளையாட்டு வீரர்கள், அதாவது அத்லெட்டிக்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பால் பேட்டு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணுறப்ப மறந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி எதெல்லாம் மனுஷங்க மறக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ லெசனுக்குள்ள போகலாமா? இந்த லெசனில் ராபர்ட் லிண்ட் எதுக்காக பீப்புள் ஃபர்கெட் பண்ணுறாங்க, அந்த ஃபர்கெட்ஃபுல்னஸ்க்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த எஸ்ஸேல கொடுத்துருக்குறாங்க. ஒரு நாள் லண்டன் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆர்டிகிள்ஸ் வச்சிருக்கிறாங்க. அதாவது ட்ரெயினில் ட்ராவல் பண்ண நிறைய பீப்புள் அந்த ட்ரெயினில் விட்டுட்டு போன பொருட்கள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டில் எழுதி அங்கே பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த லண்டன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்ற பீப்புள் எல்லாருமே அந்த லிஸ்ட்டை வாசிச்சு பார்க்குறாங்க. அப்போ அவங்களாம் யோசிக்கிறாங்க, நம்மளை போல மறக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை பார்க்குறப்ப தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஆத்தர் ராபர்ட் லிண்டோ யோசிக்கிறாங்க, இந்த ஒரு மறதி எல்லார்கிட்டையும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. ராபர்ட் லிண்ட் ரொம்ப திங்க் பண்ணுறாங்க, எதனால இப்படி மறக்கிறாங்க. நிறைய பீப்புள் அதாவது பொதுவாக எல்லா மனுஷங்களுமே நிறைய ஃபோன் நம்பர்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். அந்த மாதிரி மனுஷங்களால் டெலிஃபோன் நம்பர்ஸை கூட ஞாபகம் வச்சுக்க முடியுது. ஈவன் அவங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட அட்ரஸை மறக்காமல் ஞாபகம் வச்சுருக்குறாங்க. அவங்க மகிழ்ச்சியாக இருந்த நாட்களையும் ஞாபகம் வச்சுருக்குறாங்க. எங்கேயாவது போய் குட் விண்டேஜஸ்லாம் சாப்பிட்ருந்தாங்கன்னா, அதாவது குட் ட்ரிங்க் ஒயின்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்குறாங்க. அந்த நாட்கள் எல்லாமே மதியம் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா நைட்டு டின்னருக்கு எங்கேயாவது அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுருக்குறாங்கன்னா அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஒரு மனுஷனுக்கு நிறைய ஆக்டர்ஸ் ஞாபகம் இருக்குது, ஆக்ட்ரஸை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஒரு கிரிக்கெட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி ஞாபகம் இருக்குது. ஃபுட்பாலர்ஸ், ஈவன் மர்டரர்ஸ் கூட ஞாபகம் இருக்குது. அதாவது கொலையாளிகளை பற்றி எங்கேயாவது வாசிச்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்குறாங்க. கடந்த காலத்தில், அதாவது ஆகஸ்ட் மாதம் இது நடந்துச்சு, அந்த மாதிரிலாம் அவங்க ஞாபகம் வச்சுருக்குறாங்க. ஈவன் சம்மர் டைம் எங்கேயாவது மோசமான ஒரு ஹோட்டலில் போய் அவங்க சாப்பிட்ருந்தாங்கன்னா அதை ஞாபகம் வச்சுருக்குறாங்க. இன்னும் எதையெல்லாம் ஒரு மனுஷன் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறானோ அது எல்லாமே மறக்காமல் ஞாபகம் வச்சுருக்குறாங்க. நம்ம ஆத்தர் ராபர்ட் லிண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ லண்டனில் எத்தனையோ மென் இருக்காங்க. அவங்கெல்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறப்ப அவங்க ட்ரெஸ்ஸிங்கில், அதாவது ஏதாவது ஒரு சிங்கிள் ஐட்டம் ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கை மறந்துருக்குறாங்களா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேண்ட் வியர் பண்ணிவிட்டு ஷர்ட்டை போட யாராவது மறப்பாங்களா. அந்த மாதிரி சிங்கிள் ஐட்டம் ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கை யாருமே மறக்கிறது கிடையாது. அப்படி மறக்கிறவங்க 100ல் ஒருத்தர் கூட கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் 1000ல் ஒருத்தவங்க கூட கிடையாது. நீங்கள் எத்தனை பேர் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறப்ப வீட்டில் உள்ள ஃப்ரண்ட் டோரை, அதாவது ஷட் பண்ணுறதுக்கு மறந்து போகிறீங்க, க்ளோஸ் பண்ண மறந்து போகிறீங்க. யாராவது க்ளோஸ் பண்ண மறப்போமா? இல்லை. இந்த மாதிரி த்ரூஅவுட் த டே, அதாவது ஒரு நாள் முழுக்க எதையெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கணுமோ அதெல்லாம் சரியான நேரத்தில் சரியான அந்த செயலை செய்து முடிக்கிறான் ஒவ்வொரு மனுஷனும். ஒரு மனுஷன் அப்ஸ்டேர்ஸ், அதாவது மாடியில் போய் தூங்க போகிறான்னு வைங்களேன். அப்போ கீழே உள்ள டவுன் ஸ்டேர்ஸில் உள்ள லைட்டெல்லாம் அணைக்கிறதுக்கு சம்டைம்ஸ் மறந்து போகலாம். ஆனால் மேக்ஸிமம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தான் அப்ஸ்டேருக்கு போவான். அப்போ ஒரு மனுஷன் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கான். ஆனால் சில விஷயங்களில் மட்டும்தான் வழக்கத்துக்கு மாற கொஞ்சம் மெமரி பவர் கம்மியாக இருக்குது, அதாவது ஞாபக சக்தி குறைஞ்சி போகுது. நம்ம ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, சில மென் தான், அதாவது சில மனுஷங்க தான் டாக்டர்ஸ் ஏதாவது மெடிசன் கொடுத்துருக்காங்கன்னா அதை ப்ரிஸ்கிரைப் பண்ண விதமாக கரெக்டான டைமில் அந்த மெடிசனை சாப்பிட்றாங்க. ஆனால் நிறைய பேர் மறந்து போயிடுறாங்க. இந்த ஆத்தருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மருந்துங்கிறது
ஈஸியாக ஞாபகம் வைக்கக்கூடிய ஒன்று தானே மெடிசன் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த மெடிசனை வந்து ஒன்று டாக்டர் பிஃபோர் மீல் வந்து சாப்பிட சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா ஆஃப்டர் மீல், சாப்பாட்டுக்கு முன் இல்லைன்னா சாப்பாட்டுக்கு பின். அப்போ மீல் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து மெடிசனை ஞாபகப்படுத்துகிற ஒன்று தான். அப்போ நீங்கள் சாப்பிட்றப்பவே அப்போ உங்களுக்கு மைண்டில் வந்து வந்துடணும், ஒன்று சாப்பாட்டுக்கு முன் இல்லைன்னா சாப்பாட்டுக்கு பின் தானே, ஆஃப்டர் மீல் பிஃபோர் மீல். அப்போது உங்கள் மைண்டுக்கு ஏன் அது வர மாட்டேக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க. ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, சைக்கலாஜிஸ்ட் இருப்பாங்கள்ல, அதாவது உளவியலாளர்கள், அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எதனால் நம்ம மெடிசனை மறக்கிறோன்னா, ஏன்னா வந்து நம்ம வந்து அதை மறக்கணும்னு நினைக்கிறோம். மெடிசன் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பிடிக்காத ஒரு திங்ஸ் மாதிரி, அதனால வந்து நம்ம அதை மறக்கணும்னு நினைக்கிறோம், அதனால நமக்கு வந்து மறந்து போயிடுதான். நம்ம வந்து அந்த மெடிசனை வந்து வேண்டா வெறுப்பாக சாப்பிட்றதுனால தான் மெடிசன் வந்து சில டைம் சாப்பிட்றதுக்கு மறந்து போயிடுது. ராபர்ட் லிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய மெடிசனை வந்து அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படியே அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர்ற மெடிசன் வந்து அவர் பாக்கெட்லேயே இருந்தால் கூட அந்த மெடிசனை சாப்பிடணும் அப்படிங்கிற நேரம் வரும்போது வந்து அது மறந்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. கெமிஸ்ட் இருக்காங்கள்ல, அதாவது மருந்து தயாரிக்கிறவங்க, அவங்க வந்து இப்படி வந்து வேண்டா வெறுப்புக்காக மக்கள் சாப்பிட்ற இந்த மருந்தில் கூட அவங்க வந்து ஒரு லாபத்தை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தர் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஃபர்கெட்ஃபுல்னஸ், அதாவது மறதி வந்து வேற எதுலெல்லாம் காணப்படுதுன்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. பாருங்கள், லெட்டர்ஸையும் போஸ்ட் பாக்ஸில் போய் போடுறதுக்கு மறந்து போயிருமா. ராபர்ட் லிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு முக்கியமான லெட்டர் அதை போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற டைமில் வந்து இப்போ யாராவது அவங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, ஒரு விசிட்டர் வந்திருக்காங்க, அவங்க கிளம்ப போகிறாங்க, நீங்கள் வந்து இந்த லெட்டரை கொஞ்சம் போஸ்ட் பண்ணிடுறீங்களா அப்படின்னு கொடுக்குறதுக்கு வந்து ராபர்ட் லிண்ட் வந்து பயப்படுவாங்களாம். ஏன்னா வந்து அவங்கள நம்ப மாட்டாங்களாம், கரெக்டாக போஸ்ட் பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு. ஒருவேளை வேறு யாராவது இந்த மாதிரி லெட்டரை போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் கிட்ட கேட்டேன்னா வந்து ஆத்தர் என்ன நினைப்பாங்கன்னா, அதாவது கேட்குறவங்களுக்கு என்னை பற்றி ஒழுங்காக தெரியலை, அதனால தான் என்கிட்ட லெட்டரை வந்து போஸ்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு நினைப்பாங்களாம். ஏன்னா இந்த ஆத்தரும் யாராவது லெட்டர் கொடுத்தா அந்த லெட்டரை கையிலே எடுத்துகிட்டு போனாலும் அதை வந்து போஸ்ட் பண்ண மறந்துடுவாங்களாம். அப்படி ஞாபகம் வந்தாலும் அவங்க வந்து போஸ்ட் பாக்ஸை கடந்து வந்திருப்பாங்களாம். லெட்டரை போஸ்ட் பண்ண கொடுத்தாங்கல்ல, அதை போஸ்ட் பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வர்றதுக்குள்ளே அவங்க போஸ்ட் பாக்ஸ் எல்லாம் கடந்து தான் வந்திருப்பாங்களாம். ஆனால் லேட்டாக தான் ஞாபகம் வருமா. எதனாலன்னா லெட்டரை கையிலே வைக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஷர்ட் பாக்கெட்டில் வச்சுருவாங்களாம். அந்த பாக்கெட்டில் வச்சுருந்து பாக்கெட்லேயே எப்படி பத்திரமா வச்சுப்பாங்களாம் லெட்டரை. திரும்ப அந்த லெட்டரை வந்து போஸ்ட் பண்ணணும்னு நினச்சா கூட ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் அதை போய் போஸ்ட் பண்ணுவாங்களா. எதனாலன்னா நம்மளை நம்பி ஒருத்தவங்க வந்து லெட்டரை போஸ்ட் பண்ண தந்திருக்காங்க, நம்ம இப்படி போஸ்ட் பண்ணாமல் ஏமாத்துறது வந்து நமக்கு வந்து கில்ட்டியாக இருக்குது, ஒரு குற்ற உணர்ச்சி பண்ண மாதிரி இருக்குது, அப்படிலாம் யோசித்து அதுக்கப்புறமா போஸ்ட் பண்ணுவாங்களாம். இந்த மாதிரிலாம் லெட்டரை போஸ்ட் பண்ண மறக்கிறது எதனால் மறக்குதுன்னா, அடுத்தவங்க லெட்டர் தானே, அதனால உங்களுக்கு வந்து அலட்சியமாக மறந்துடுறீங்க அப்படின்ட்டு நம்மளாம் நினைக்கலாம். ஆனால் வந்து இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து நானே லெட்டரை போஸ்ட் பண்ணணும்னு போனாலும் நானும் இப்படி தான் மறந்துடுவேன் என்னோட லெட்டரையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஆத்தர் ராபர்ட் லிண்டும் ட்ரெயினில் போகிறப்ப இல்லைன்னா டாக்ஸியில் போகிறப்பெல்லாம் சில பொருட்களை வந்து மறந்துடுவாங்களாம். எதெல்லாம் மறப்பாங்களான்னா புத்தகங்கள், அதாவது புக்ஸையும் இந்த வாக்கிங் ஸ்டிக் இருக்குள்ள அதையும் மறந்து போயிடுவாங்களாம். புக்ஸையாவது ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுருப்பாங்களாம், ஆனால் வந்து வாக்கிங் ஸ்டிக்கை வந்து கண்டிப்பாக தொலைச்சிருவாங்களாம். இந்த ஆத்தர் ராபர்ட் லிண்டுக்கு வந்து ஓல்டு ஃபேஷன் வாக்கிங் ஸ்டிக் வாங்குறது வந்து ரொம்ப பிடிக்குமா. அந்த மாதிரி எங்கே போனாலும் ஓல்டு ஃபேஷன் வாக்கிங் ஸ்டிக்கை வந்து வாங்கிப்பாங்களாம். ஆனால் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாலோ இல்லை ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போனாலோ அங்கே வந்து அதை தொலைச்சிருவாங்களாம் வாக்கிங் ஸ்டிக்கை. அந்த மாதிரி நிறைய வாக்கிங் ஸ்டிக் வந்து தொலைச்சிருக்காங்களாம். கொடையும் அப்படி தானா, அம்பர்லாவும் எங்கேயாவது எடுத்துகிட்டு போனோன்னா பயப்படுவாங்களாம். ஏன்னா வந்து அதையும் நம்ம தொலைச்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போக பயப்படுவாங்களாம். இந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணி போகிறப்ப நம்மளோட ஃபர்கெட்ஃபுல்னஸ், அதாவது மறதியினால நிறைய ப்ராப்பர்ட்டியை வந்து தொலைச்சிருப்போம். இந்த ஆத்தர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது அடல்ட்டை விட பெரியவங்களை விட யங் பீப்புள் தான் நிறைய பொருளை வந்து தொலைக்கிறதா நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து லண்டன் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பீப்புள், அதாவது மிஸ் பண்ண பொருட்களெல்லாம் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆர்டிகிள்ஸ் வச்சுருந்தாங்கல்ல, அந்த ஆர்டிகிள்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னா, அதாவது கிரிக்கெட் பேட்ஸ் இருக்குது, ஃபுட்பால்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் தான் நிறைய அந்த லிஸ்ட்டில் இருக்கு. அதனால ஆத்தர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இளம் வயதினர்கள், அதாவது யங் பர்சன்ஸ் தான் நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்கன்ட்டு. இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த மாதிரி பாய்ஸ் வந்து அவங்க பிளேயிங் ஃபீல்டு, விளையாட்டு இடத்துல இருந்து ரிட்டன் வீட்டுக்கு போகிறப்ப வந்து அவங்க மைண்டு ஃபுல்லாக
எங்கே இருக்கும்னா பிளே கிரவுண்டை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்களாம். அதாவது பிளேயிங் கிரவுண்டில் வந்து அவங்க அன்னைக்கு சாதிச்சது, விளையாட்டில் சாதிச்சதையும் அவங்க வந்து எரர் பண்ணது, தப்பு பண்ணதையும் யோசிச்சுட்டு இருப்பாங்களா. எதனால் நம்ம வந்து டீமில் லாஸ் ஆனோம் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து இந்த பொருட்கள் மறந்து போயிடுது, விட்டுட்டு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. அதாவது அவுட் சைட் வேர்ல்டு, வெளி உலகத்தில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டேங்காங்க. அதனால வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் போகிறப்ப அவங்க மைண்டு ஃபுல்லாக பிளேயிங் கிரவுண்டை பற்றி திங்க் பண்ணுறதுனால விட்டுட்டு போயிடுறதா ஆத்தர் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி தான் ஆங்கிலர்ஸும் அவங்களோட ஃபிஷ்ஷிங் ராடை அடிக்கடி மறந்து போயிடுவாங்களாம். ஆங்கிலர்ஸ்னால் யார், மீன் பிடிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த தூண்டியில் மறந்துடுவாங்களாம் ஃபிஷ்ஷிங் ராடை. அதாவது அவங்க மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறப்ப வந்து அவங்க மைண்டு ஃபுல்லாக அன்னைக்கு மீன் பிடிச்சதை பற்றியே யோசிச்சுட்டே இருப்பாங்களாம். அதனால வந்து அவங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷிங் ராடை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக மறந்து போயிடுறாங்க, ட்ராவல் பண்ணுறப்பவே விட்டுட்டு போயிடுறாங்க. ராபர்ட் லிண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஆப்சன்ட் மைண்டடாக இருக்கிறவங்க, அதாவது மறக்கிறவங்க வந்து சின்ன சின்ன விஷயத்தை மறக்கிறவங்க வந்து அவங்க மைண்டு ஃபுல்லாக பெரிய விஷயங்களை சாதிக்கணும்னு இருக்கும். அதனால தான் வந்து அவங்களால சின்ன சின்ன விஷயங்களை வந்து மறந்து போயிடுறாங்க. இந்த ஆத்தர் என்ன கேட்குறாங்கன்னா, யாராவது ஒரு லெட்டரை போஸ்ட் பண்ணுறதுக்கு சாக்ரட்டிஸோ இல்லைன்னா கோல்ரிட்ஜையோ நம்புவாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்கெல்லாம் யார்? இவங்க 2 பேருமே சிறந்த ஃபிலாசபர். அவங்கெல்லாம் வாழ்க்கையில் நிறைய சாதிக்கிறவங்க. ஸோ அவங்கள சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது, இந்த மாதிரி லெட்டர் போஸ்ட் பண்ணுறதெல்லாம். இந்த ஆத்தர் என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது குட் மெமரி உள்ளவங்க தான் ஒரு டிசைரபிள் பர்சனா, அதாவது மற்றவங்களால விரும்பப்படுற ஒரு பர்சனா, குட் மெமரி இல்லைன்னா ஒரு விரும்பத்தகாத மனிதரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த ஆத்தரை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது குட் மெமரி ஒரு இயந்திரம் மாதிரி நினைவாற்றல் இருக்கிறவங்க வந்து ஒரு மிஷின் மாதிரி தான் கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ரிமெம்பரிங் மிஷின் மாதிரி நினைவாற்றல் இருந்தால் கூட அவங்க வந்து ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனாக இருப்பாங்களா அப்படின்ட்டு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நிறைய குழந்தைங்க பெரியவங்களுக்கெல்லாம் நல்ல மெமரி பவர் இருக்குமா, குட் மெமரி இருக்குமா, ஆனால் வந்து அவங்க வந்து ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு இன்டெலிஜென்ஸாக செயல்பட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. கம்போசர் ஆஃப் மியூசிக், அதாவது மியூசிக் கம்போஸ் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கும் நல்ல கிரேட் ரைட்டர்ஸ், எழுத்தாளர்களுக்கும் நல்ல நினைவாற்றல் இருக்கிறதா ஆத்தர் வந்து நினைக்கிறாங்க. அதே போல தான் நிறைய போயட்ஸ், கவிஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் நல்ல நினைவாற்றல், குட் மெமரி பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. ஸ்டேட்ஸ்மேன் இருக்காங்கல்ல, அதாவது அரசியல்வாதிகள், அவங்க கிட்டனா பேட் மெமரிஸ் தான் இருக்கிறதா ஆத்தர் சொல்கிறாங்க. எதனாலன்னா, இப்போ 2 அரசியல்வாதிகள் ஒரு கேபினட் மீட்டிங் அப்படின்னா ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் பேசுகிறதா வச்சுக்கோங்க. அப்படி பேசுகிறப்ப வந்து ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி சொல்லுவாங்க, அவங்க சொன்ன கருத்து வந்து பொய்ன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க சொன்ன கருத்து தான் பொய், அவங்க வந்து உண்மையை சீவ் மாதிரி அரிச்சு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். சீவ்னா என்னது, அரிப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி உண்மையை திரிச்சு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி மாற்றி அவங்க தான் பொய் சொல்கிறதா சொல்லுவாங்களாம். இந்த ஆத்தர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது ஒரு பொயட் கிட்ட தான், ஒரு கவிஞன் கிட்ட தான் இன்டெலிஜென்ஸும் இருக்குது, அட் த சேம் டைம் குட் மெமரி பவரும் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரு சேர இருக்கிறது யாருக்கிட்டன்னா பொயட்ஸ் கிட்ட தான். இந்த பொயட்ஸ் மாதிரி இன்டெலிஜென்ஸும் குட் மெமரி பவரும் கொண்ட ஒரு அரசியல்வாதி, ஒரு ஸ்டேட்ஸ்மேன் வந்து இன்னும் இந்த உலகத்தில் வந்து உருவாகலைன்னு சொல்லிட்டு ஆத்தர் நினைக்கிறாங்க. இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லார்கிட்டையும் கண்டிப்பாக ஒரு ஆர்டினரி குட் மெமரி வந்து இருக்கணும், அதாவது ஒரு சாதாரணமான ஒரு நல்ல நினைவாற்றல் வந்து எல்லார்கிட்டையும் இருக்கணும். அதுவும் இல்லைன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்களாம் நம்மளை வந்து ஒரு விசித்திரமாக தான் பார்ப்பாங்களாம். அந்த மாதிரி ஆர்டினரி குட் மெமரி கூட இல்லாத ஒரு பர்சனை பற்றி எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள் ராபர்ட் லிண்ட். ஒரு நாள் ஒரு அப்பா வந்து தன்னோட பேபி எடுத்துக்கிட்டு எதில் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, பெராம்புலேட்டர், அதாவது பேபியெல்லாம் கேரி பண்ணுற ஒரு வெஹிக்கிள் இருக்கும்ல, அதில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அது ஒரு சன்னி மார்னிங், அதாவது ஒரு நல்ல வெயில் அடிக்கிற ஒரு நாள். ஸோ அப்படியே நடந்து போகிறப்ப வந்து அங்கே வந்து ஒரு பப்ளிக் ஹவுஸை வந்து பார்த்துருக்காரு. பப்ளிக் ஹவுஸ்னால் என்னென்னா, ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு செல் பண்ணுற இடம் தான் பப்ளிக் ஹவுஸ். ஸோ அதை பார்த்தோன்னா சரி ஒரு கிளாஸ் பியர் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போகிறாரு, அந்த பப்ளிக் ஹவுஸ்க்குள்ளே. அந்த அப்பா வந்து அவரோட குழந்தைய வந்து அந்த பெராம்புலேட்டர், அந்த தள்ளுவண்டியிலே அப்படி வெளியே நிறுத்தி வச்சுட்டு இவர் வந்து அந்த பப்ளிக் ஹவுஸ்க்குள்ளே போய் பியர் சாப்பிட்றதுக்கு போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த தெருவுக்கு வந்து யார் வந்திருக்காங்கன்னா, அவரோட மனைவி வந்து வந்திருக்காங்க, அவரோட ஒய்ஃப் வந்து வந்திருக்காங்க. இந்த குழந்தைய, தன்னோட குழந்தை அதில் பெராம்புலேட்டரில் வெளியே நிற்கிறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு நல்ல லெசனை வந்து டீச் பண்ணணும், நல்ல பாடம் கற்பிக்கணும்னு நினச்சி முடிவு பண்ணுறாங்க. அதனால அவங்க அப்பா கிட்ட சொல்லாமலே அந்த பெராம்புலேட்டர், அவங்க அந்த பாப்பா வந்து அந்த
தள்ளுவண்டியிலேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எப்படியும் ஹஸ்பண்ட் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு வெளியே வந்து தேடட்டும், நல்ல குழந்தைய காணலன்னு தேடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க குழந்தைய. அங்கே வீட்டுக்கு போய் அவங்க ஒய்ஃப் பார்த்தனா அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் ஒய்ஃப் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, பெல் மை டியர், வாட்ஸ் ஃபார் லஞ்ச் டுடே, இன்னைக்கு என்ன லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது அந்த குழந்தையோட அப்பா வந்து எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. குழந்தைய தூக்கிட்டு போனது, அந்த பப்ளிக் ஹவுஸ்க்கு வெளியே விட்டுட்டு போனது எல்லாத்தையும் மறந்தாச்சு. குழந்தைய பற்றின எந்த ஞாபகமுமே இல்லை. இதை கேட்டதும் அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஸோ இந்த ஆத்தர் ராபர்ட் லிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மெமரி பவர் இருந்துச்சுன்னா இவங்கள வந்து மற்ற மனுஷங்க எல்லாரும் ரொம்ப விசித்திரமாக தான் பார்ப்பாங்க. பெத்த குழந்தைய கூட மறந்து போகிற ஞாபகம் மறதி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்டினரியான ஒரு குட் மெமரி கூட இல்லைன்னா, ஒரு சாதாரணமான நினைவாற்றல் கூட இல்லைன்னா வந்து இந்த மாடர்ன் சிட்டியில் ஃபேமிலி, ஒரு குடும்பம் அப்படிங்கிறது இல்லாமலே போயிடும்னு சொல்லிட்டு ராபர்ட் லிண்ட் வந்து சொல்கிறாங்க. இதோட இந்த லெசன் வந்து முடியுது. இந்த லெசன்லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது ஒருத்தங்க கிட்ட எக்ஸ்ட்ராடியான மெமரி பவர் இல்லாட்டினாலும் ஒரு ஆர்டினரியான குட் மெமரி வேணும்னு சொல்லிட்டு ராபர்ட் லிண்ட் சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த லெசன் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இஃப் யூ லைக் மை வே ஆஃப் டீச்சிங், லைக் மை சேனல், சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலில் நிறைய கிராமர் டாபிக்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் பிளேலிஸ்ட்லேயும் போய் பாருங்கள். நீங்கள் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.